ஏண்டா சாக்கடை நீ என்ன பெரிய பருப்பா? இல்லை நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓவராக பேசுகிறேன். ஒரு முதலமைச்சரும் கூட பார்க்காம ரொம்ப அவமரியாதையாக பிஜேபியை பார்த்தா தொடர் நடுங்கிறாரு, பிஜேபியை பார்த்தா டவுசர்லேயே போயிடுறாரு, மோடியை பார்த்தா உச்சா போயிடுவார். என்னடா பேச்சு இதெல்லாம்? உன் ஒன்று இப்படி தான் உனக்கு பேச சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரா? ஏன் உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏண்டா பேசுகிற அவதூறுலாம் நீங்கள் பேசுகிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்க மற்ற எல்லாரையும். ஆனால் உங்கள் அண்ணனை மட்டும் யாராவது விமர்சனம் பண்ணிட்டா, ஐயோ எங்கள் அண்ணன் மேலே அவதூறு பண்ணுறாங்க, அவதூறு பரப்புறாங்க, இதை யாருமே கேட்க மாட்டீங்களா? இப்போ வரைக்கும் பிஸ்மியை வரைக்கும் கைது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒப்பாரி வச்சுட்டு அழைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் இங்கே ஓகே என்ன? உங்களெல்லாம் அவதூறு கைது பண்ணுறதா தான் உங்கள் ஒட்டுமொத்த கட்சியில் உள்ளே கைது பண்ணும்டா. அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க நீயும் தம்பி இடுமலம் கார்த்திக்கும். நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நாகரிகமான பேச்சா? நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க எல்லாரும்? அதாவது எப்படி நீங்கள் திமுக அரசாங்கம் உன்னை தூக்கி உள்ள தூக்கி வச்சோ அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களும் உன்னையும் உன் தம்பியும் தூக்கி உள்ள தூக்கி போடணும். அப்படி போட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்களா, கருத்து சுதந்திரம் எல்லாம் பார்த்தீங்களா? நாங்கள் அவரை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எங்கள் கைது பண்ணிட்டாங்களா பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளாகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு தான் முழுக்க முழுக்க உட்காந்துட்டு அவதூறுகளை வன்மத்தை, அதாவது நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணலாம் தப்பே கிடையாது, அது வந்து ஒரு நாகரிகமான முறையில் இருக்கணும். அது என்னடா அவ்வளோக்குள்ள ஏகத்தலமாக ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம பேசுகிற? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்குல்ல, அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் வழக்கம் போல் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை மூஞ்சாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டார். வந்தே மாரத்தை முதல்ல பாடிட்டாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து முன்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்கள் மோடி வரைக்கும் போயிட்டு பிஜேபி வரைக்கும் பேசி தமிழ்த்தாய் வாழ்த்தா தமிழ்நாட்டில் முதல்ல பாடணும் அப்படிலாம் பேசிட்டாங்க. அவங்களும் சரிலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ பழையபடியாக பார்த்தீங்கன்னா ஆளுநர் பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடாமல் வந்தே மாரத்தில் முதல்ல பாடிட்டார், தமிழ்த்தாய் வாழ்த்தை மூணாவது பாடிட்டாங்க. இப்போ உடனே இதெல்லாம் கிடச்சி போச்சுங்கிற மாதிரி எதிர்க்கட்சி எல்லாரும் இதை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைட்லேருந்து, அதாவது டிவிக்கு தலைமை நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க, இதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அதாவது இது வந்து தவறு, எங்கள் நிலத்தில் எங்களுடைய மொழிக்கே முன்னுரிமை கொடுக்கணும், அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்தான் முதல்ல பாடணும், இது நாங்கள் எந்த விதத்திலையும் ஏற்க மாட்டோம், இது வந்து பாஜகவுடைய சரியாக இருந்தாலும் சரி ஆளுநருடைய சரியாக அதுக்கு நாங்கள் எதிராக கண்டனம் தெரிவிக்கிறோம், இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு அரசு லெவலில் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னாலும் அதை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படிங்கிற அளவில் தலைமை நிலைய தமிழை வச்சுக்கிறதோட தலைமை நிலையத்திலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இப்போ இந்த சீமான் உட்பட அவங்க கட்சிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ எல்லோரும் தான் ஒன்றா சேர்ந்தாச்சுல்ல. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா தனியெல்லாம் கிடையாது, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் தான் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து பிஜேபிங்கிறனால பிஜேபி சம்மந்தப்பட்ட விஷயங்களால பிஜேபியில் சேரலை, மற்றபடி எல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. சேர்ந்துட்டு அதாவது முதலமைச்சர் அவருடைய அறிக்கையிலேருந்து வெளியிடலை, கண்டனம் தெரிவிக்கல. இல்லை நான் கேட்குறேன், அவருடைய தலைமை கழக அறிவிப்புனாலே அது முதலமைச்சர் சைட்லேருந்து எல்லோரும் அவங்க சைட்லேருந்து வெளியிட்ட அறிக்கை தானே. அதில் தான் தெளிவாக அறிவிச்சிருக்காரு, என் நிலத்தில் என் மண்ணுக்கே முன்னுரிமைன்னு அறிவிச்சிட்டாரு. நாங்கள் அதுக்கு சட்டப்படி நடவடிக்கைலாம் எடுக்கிறோம், இது கண்டிக்கிறதுக்கு அறிவிப்பு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா அவங்கள கூட்டு ஆளுநர் கூட போய்ட்டு ஃபைட் போடணுமா, சண்டை போடணுமா? நான் பாக்ஸிங் பண்ணு நினைக்கிங்களா? ஏன்னா சீமான் பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்குது. சீமான் என்னக்காருன்னா கள்ள மௌனம் காக்கிறார் முதல்வர், கையாளத்தனத்தை தான் காட்டுது அப்படிங்கார். இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே நடந்தது கிடையாதுங்கார். நான் சீமான்கிட்ட கேட்குறேன், ஏன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தே மாரம் பாடப்படல முதல்ல, இதுக்கு முன்னாடி இத்தனை வருடாங்கள் இப்படி நடந்ததே கிடையாதுங்கார். இவருக்கு என்ன இவ்வளோ கோமாளம் தரேன்னு கேட்கேன். இல்லை நான் கேட்குறேன், அப்போ எந்த அளவுக்கு வன்மை புத்தி இருக்கு பாருங்களா இந்த சீமானுக்கு. இல்லை இவர் நினச்சிக்கிறாரு ஒரு ஆளுங்கட்சி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆளுற கட்சி, இங்கே மாநிலத்தில் இருக்காங்க, அவங்க வேணும்னு தான் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அவங்க பண்ணுறது கண்டனம் தெரிவிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணும்? நேராக பிடிச்ச ஒரு சட்டையை பிடிச்சி சண்டையை போடணும்னு கேட்குறேன். நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள், கோரிக்கை வைங்க, அதை செவி சாய்க்கலான்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை இதுக்கு மேலே இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்தியில் உள்ள இந்த பாஜக அரசுடன், அதாவது கொள்கை ரீதியாக தான் அவங்களுடைய எதிரியாக இருக்காங்க, மற்றபடி நாட்டு நலனில் மக்கள் நலனில் சமரச போக்கில் தான் நீடிக்காரு. ஆனால் இவங்களுக்கு வந்து அது அப்படி இருக்கக்கூடாது. அவர் ரெண்டு பேரும் பிரச்சனை நடக்கணும், பிரச்சனை நடந்து மேலே இருந்து எந்த ஒரு நிதியும் முறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சேர்ந்துடக்கூடாது. அதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்கி இந்த மக்களுக்கு நல்ல விஷயத்தை பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டாருன்னா சிறந்த ஆட்சியாக போயிரும்ல. அதுக்கு உட்காந்துட்டு திமுக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி கூட உட்காந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா எப்படித்தாலும் அவர் வந்து பாஜகங்கிற பேரை பயன்படுத்த மாட்டேக்கார், பாஜக எதிர்க்க மாட்டேக்கார். இதுக்கு மேலே என்ன எதுக்குன்னு கேட்குறேன். இப்போ அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டாங்கல்ல, தமிழை வச்சுக்கலாம் சார்பில் கண்டனத்தை தெரிவிக்கல அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பேசலாம். எதுக்கு கண்டனம் தெரிவிக்கல, ஏன் வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த தலைமை செயலேருந்தே அதிகாரப்பூர்வமாக கண்டனம் தெரிவிச்சாச்சு. இல்லை நான் கேட்குறேன், சில விஷயங்களில் சில ஒரு மாதிரி தான் அணுக முடியும், எல்லா விஷயத்தையும் எடுத்தங்கத்தில் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பதவிக்கு வரல, பதவியில் வந்தால் தானே அதில் எப்படி இருக்குன்னு தெரியும். சும்மா வெளியிலேருந்து கூப்பாடு போடலாம், புரியுதா? அவர் வந்துட்டு இப்போ மேலே இருக்க மத்திய அரசு மூலயமா சில நம்மளுக்கு வர வேண்டிய நிதியெலாம் வாங்க வேண்டியிருக்கு, உங்களுக்கு புரியுதில்ல?
ஸோ அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். கண்டனத்தை தெரிவு பண்ணிட்டாரு, அதன் மூலியமாக தக்க நடவடிக்கை எடுப்போம், இது வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கனாலும் இதை நம்ம மேற்கொள்வோன்ட்டார். இதுக்கு மேலே அவங்களுக்குலாம் என்ன செய்யணும்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு வன்மத்தோட இவ்வளோக்குள்ள அவதூற பரப்புறானா? இல்லை நான் என்ன கேட்குறேன், உங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடாது. திமுக எப்படி ஒரு எதிர்ப்பை காட்டுதோ இந்த ஆட்சி கிடையிறதுக்கு, அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி உட்காந்துக்கிட்டு நான் கேட்குறேன் சீமானை பார்த்துக்கிட்டு, தமிழன் தானே, இதுக்கு முன்னாடி என் தம்பி தம்பி தான் சொன்னீங்க, உங்கள் தம்பி பண்ணுற நல்ல விஷயத்தில் எதுவுமே பாட்ட மாட்டீங்கல்ல. நான் இப்போ தான் காலையில் ஒரு வீடியோ போட்டேன். தொடர்ந்து இவங்களுக்கு நம்ம வந்து புத்திமை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு புத்தியே தெரில. இப்படி ஒரு எச்சத்தனமான ஒரு புத்தியில் நாம் தமிழ் கட்சி இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவே போட்டேன். அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு பயில்டு கொடுக்கலான்ட்டு நம்ம வீடியோ ட்ராக் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன், அதில் பாருங்கள், அது யாருன்னு பாருங்கள். என்ன இருக்குல்ல இந்த ஃபோட்டோவில், அந்த பார்க்குறீங்களா ஒருத்தர் தள்ள கேப்லாம் போட்டுக்கிறார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபியோட டிரைவர்லாம் கிடையாது, நம்ம மாநிலத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர், அதாவது தமிழை வச்சுக்கிறதுனே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். அதாவது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கி ஒரு வேலையை பார்த்தது கிடையாது. இந்த வயசுலையும் அவர் இறங்கி இவ்வளோக்குள்ள ஒரு வேலையை பார்க்குறாரு. என்ன வேலையை பார்க்குறாரு? அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள முக்கியமான 6 ஏரி குளங்களில் உள்ள அந்த தூர்வார பணி, இந்த ஆகாய தாமரை அந்த மாதிரி கழிவுகளை தூர்வாரி எடுக்காங்க. எதுக்காக? வரப்போகிற இந்த மலையை பாதுகாக்கணும், நீர்க்குளங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளை வெளியெடுக்கணும், தூர்வாரங்கிற பணியை அதை சிறப்பமாக, அதாவது இவர் நினச்சிருந்தா ஆர்டர் போட்டு அவங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்கள் அவர் கீழே எவ்வளோ இருப்பாங்க அவங்கள முடுக்கி விட்டு இந்த வேலையை உட்கார்ந்த இடத்துலேருந்தே பார்க்க முடியும். ஆனால் அது பண்ணாமல் இறங்கி வந்து நின்று அதை இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாருல. முதல்ல இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் திமுகவில் உள்ள அந்த அமைச்சராக இருந்தால், இதே துரைமுருகனாக இருந்தால் அவரால் நடக்க முடியுமா? வந்து நின்றுப்பார் அந்த இடத்துல. ஸோ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல நல்ல முன்னெடுப்புகளை தமிழை வச்சுக்கலாம் பண்ணுது அந்த அமைச்சர்கள் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த சீமான் கட்சியில் உள்ள யாருக்குமே அதை பாராட்டுங்கிற மனசே வராது. ஏன்னா இவங்களாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வன்மத்தில் இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழர்லாம் ஆளணுங்கிறல என்னெல்லாம் கிடையாது. ஏதாவது இவங்க நொன்ன ஆளலை அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான். நீங்கள் உண்மையிலே மக்களே நல்ல விதமாக இருந்து நேர்மையாக ஒரே நாட்டில் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மக்கள் நம்பியிருப்பாங்க. நீங்கள் நேரத்துக்கு ஒரு நேரம் உருட்டினா எப்படி நம்புவாங்கல கேட்குறேன். இல்லை இதை கூட என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, ரீல்ஸ் போடுறாரு, ரீல்ஸ் போட்டு பண்ணுறாரு, ரீல்ஸ் ஆச்சு அப்படி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அது மட்டும் தானே தெரியும். இல்லை நான் நிறைய விஷயங்களை தமிழை வச்சுக்கிறதுலேருந்து, அதாவது முதலமைச்சரும் சரி அவங்க கீழே உள்ள அமைச்சரும் சரி சிறப்பாக செயல்படுறாங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாதத்தில். ஆனால் அந்த எந்த நல்ல விஷயமும் மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது. நான் காலையிலே சொல்லியிருப்பேன், அதாவது பாருங்கள் இதெல்லாம் ஊடகங்கள் பெருசாகவே காட்டாது அப்படின்ட்டு. அதே தான் இப்பவும் சொல்கிறேன். இன்னைக்கு இவ்வளோக்குள்ள அமைச்சர் ஆனந்த் அவர்கள் பண்ணுற இந்த விஷயம் எந்த ஊடகங்களையும் எந்த செய்தியிலும் வெளியிலே வர்றது கிடையாது. ஸோ இதை வந்து நம்முடைய பசங்க கட்சியை சார்ந்தவங்க அவங்க வந்து ரீல்ஸ் மூலமாக எடுத்து போட்டு சமூக வலைதளங்கள் மூலமாக தான் அதை வெளியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், வேறு என்ன பண்ண முடியும்? மக்கள்கிட்டே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க, நாங்கள் பண்ணுற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க தானே முடியும். அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் மூலமாக தான் பயன்படுத்த முடியும். இதை ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ உங்கள் ஒன்றா இருக்கார்ல சீமான், இவ்வளோ நாளாக கத்தி பேசினார்ல, நாங்களாம் இதுக்கு முன்னாடி அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதெல்லாம் எப்படி வெளியே தெரிஞ்சு? சமூக வலைதளங்கள் மூலமாக தான். அவருக்கு டிவி தொலைக்காட்சியும் கிடையாது, எந்த ஊடகமும் அவர் பிரச்சனை வெளியே கொண்டு கிடையாது. முழுக்க யூடியூப்பு இந்த மாதிரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதெல்லாம் உண்டு, டிக்டாக் அந்த மாதிரி. இதில் எல்லா மூலயமா தான் அவருடைய கருத்துக்கெல்லாம் வெளியே போச்சு. அவர் பேசுகிறது ஒருத்தங்க பண்ணுற விஷயம் வெளியில் போனால் அப்படி தானே போக முடியும். ஸோ அதை தானே தமிழை வச்சுக்கலாம் பண்ணுது. உடனே இதை வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னா அவங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அங்கே உட்காந்து, இல்லை நான் கேட்குறேன். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்களை இவங்க வேணும்னே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் வெளியில் பரப்பாது, அதை வந்து பாராட்டவும் செய்யாது. ஸோ அதனால் நாம தான் இதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி விஷயங்களை டெய்லி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பாராட்டுன்னு தோணுச்சு. ஒரு அமைச்சராக இருந்துட்டு அவர் எவ்வளோக்குள்ளே களத்தை இறங்கி பூட்லாம் போட்டுக்கிட்டு அதில் போய் நின்று வேலை பார்க்குறாருன்னா, ஏன் இப்போ வந்து கேட்கலாம், இப்போ இதுவே அவர் வேணும்னு தான் பயன்படுத்துவார், விளம்பரத்துக்காண்டி ரீல்ஸ் எடுத்து போடணும். இப்போ ஒரு அமைச்சரே அங்கே வராருன்னா அவனுக்கு கீழே இருக்க அவ்வளோ அதிகாரி அங்கே வந்துடுவான். புரியுதில்ல? இது சீக்கிரம் வேலையை முடிக்கணுமா? ஸோ ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல முன்னெடுப்பு, நல்லது யார் பண்ணாலும் அதை பாராட்டுங்க, வரவேறுங்க தான் நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து நாம் தமிழர் கட்சியை கூட நீங்கள் வந்து எதிர்த்து கேள்வியை கண்டா விமர்சனம் பண்ண சொல்லவே இல்லை. நல்லாவே தாராளமாக கேளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சிங்களோ நல்ல விஷயங்களை பாரும்போது பாராட்டுங்க. எப்படி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளங்களுக்கு அண்டை மாநிலம் கொடுக்கூடாது தடை விச்சாரு, அப்போ அதையும் பாராட்டுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தூர்வார பணி சிறப்பான விஷயம் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் பாராட்டுறோம். அப்படி ஒரு வரி சொல்லுங்களேன். ஏன் சொன்னவங்களுக்கு இன்னும் குறைஞ்சி போயிருமா? அதை பண்ண மாட்டீங்க. ஆனால் முழுக்க உட்காந்துக்கிட்டு அவதூறு வன்மம், ஏன் இந்த புத்தின்னு கேட்குறேன். ஸோ அதனால் இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க தமிழை வச்சுக்கிறத குறை சொல்லி இந்த ஆட்சியை கவிக்கணும் அப்படிங்கிறதான் கூட்டு செய்யாதான்
இந்த நாம் தமிழ் கட்சி திமுகவோட சேர்ந்துட்டு பயணிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதனால் அதாவது நாம தானே ஓட்டு போட்டு தமிழை வச்சு கலத்தை ஆட்சியில் உட்கார வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்சது அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளுக்குள்ளே ஷேர் பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. ஸோ அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயத்தை பேசணும்னு நினச்சேன் இன்றைக்கி. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு ஹைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.